எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என வருமா நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்தேன் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பேர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பேருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. ஹலோ மாறி மட்டும் சார் அவுட்டரை கூட அவுட்டரை கட் பண்ணிட்டாங்களா? அவுட்டரை கட் பண்ணி இன்னொரு மட்டும் வைங்க. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தண்ணில் இரு சபை தண்ணில் உருவாக்கும் உளவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா
நல்லுள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். கந்தரை பிடிந்து காரியம் தோங்கியிருந்தாலும் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு ஏன்னா குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்குது. அப்பேற்பட்டவளி பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினார் சிறப்பாக இருக்கும் என்பதை நிற்கும் போது எப்படி நிற்பாளா அப்படின்னா வலது காலம் முன்னாடி வச்சு தான் நிற்பாளா. என்ன காரணம்? மீனாட்சி அம்மன் கோயிலில் இல்லை பார்த்துருப்போம். சித்திரை திருவிழாவுக்கு தமிழ்நாட்டிலே வந்து பெரிய திருவிழா சித்திரை திருவிழா தான். போன மாதம் முடிஞ்சிச்சு. நிற்கும் போதே மீனாட்சி எப்படி நிற்பாளாம்? வலது காலை முன் வச்சு தான் நிற்பாளாம். என்ன காரணம்? கூப்பிட்ட குரலுக்கு வரணும்னு சொல்லி வலது காலை முன் வச்சு தான் நிற்பாளாம். எத்தனையோ பறவைகள் இருக்குது. கிளியை மட்டும் தன் தோள் பட்டியில் வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதையே சொல்லுமா. அப்போ பக்தர்கள் வேண்டக்கூடியதை நம்ம ஒரு தடவை மீனாட்சியின் காதில் சொல்லிட்டு போயிடுவோம்மா, இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த கிளியாகப்பட்டது இன்னொரு தடவை நினைவுபடுத்துமா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியான்னு சொல்லி. இந்த கிளியோட பேர் என்ன அப்படின்னா வாத்வாதியின் பேர். ஒரு தேவதை தான் கிளியாக மாறி மீனாட்சியின் தோள்பட்டையில் இருக்குது. அப்பேற்பட்ட சிறப்பான வழி ஒரு பாத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினார் சிறப்பாக இருக்கும் என்பதால் அருணை நாம் மண்டையை உடைக்க முடியும். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும்
கொடுக்கணும். நன்றி. எதிரி உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். எல்லாம் கைத்தட்டல். பக்கம் எழுத தான் போய் சேரணும். அருமையான பக்கம் எழு, அருமையான மைக் செட்டும் கூட. ஏன்னா வந்து சொன்னோன்னையே சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணணும். அண்ணே வாலி வைங்கண்ணே, அவுட்ரு கட் பண்ணி இன்னர் வைங்க, பேஸ் வைங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். சில பேர்லாம் வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணே வாலி மைங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த நாடகம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் என்னமோ சோத்தில் மண்ணவாரி போட்ட மாதிரி நாடகக்காரங்களை முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா தொழில் வந்து சிறப்பாக இருந்தால் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அண்ணனோட மைக் செட் அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். கந்தரை மனித காரியம் தூங்கியிருந்தாள், அந்த உமையவளி நல்லை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சருந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம். அக்கியம்பட்டி செல்வம் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்து அன்புள்ளத்திற்கான சர்வம் அந்த நாடக குழு சர்வம் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனால தான் மதுரை என்பதில் 64 திருவிளையாட புரிந்தார். எல்லாமே பக்தர்களுக்காக தான். 64 திருவிளையாடலுமே பக்தர்களுக்காக தான். போய் விறகு விட்டாரு, மாணிக்கம் விட்டாரு, வளையல் விட்டாரு. எத்தனை பேர் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. இங்கே எவனிங்க உன் ஆல்ரவுண்டர் நொறுக்க போகிறேன்னு அமைதியாக உட்காரு. இங்கே இருக்கிறவங்க கேட்குறேன், நான் மக்களை கேட்குறேன், உங்களையா கேட்குறேன். எத்தனை பேர் வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்டேன். ஒரு ஆள் கூட கிடையாது. நேத்தாச்சும் ஒரு 5-6 பேர் தூக்குறாங்க. 2 பேர் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிட மாட்டோம். பெருமாளோட ஃபோட்டோ வச்சு எத்தனை பேர் சாமி கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. யார் யார் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இருக்கு? அதுவும் கிடையாதா? எல்லாம் சாமி கும்பிடுவீங்களா? பரவாயில்ல, எம்மதம் சம்மதம் வாழ்றாரு. அப்படி தான் இருக்கணும். பெருமாள் ஃபோட்டோவும் யாருக்கிட்டையும் கிடையாது. சரி, எந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்களா சாமி கும்பிடு? சாமி கும்பிடுவீங்களா? சாமி கும்பிட்டு தான் நாடகம் வச்சுருக்காங்க. பெண்கள்லாம் ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன நேற்று நாடகம் வச்சனால ஒருவேளை இதான் அழகுல மயங்குறதோ. சரி சும்மா விடுனே. சிவலிங்கத்தில் வச்சு சாமி கும்பிடவே மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா சிவனை கும்பிடவே கூடாதுன்னு அவங்க பெரியவங்களாம் நிறைய சோதிப்பார். சிவனை கும்பிடுனா இருக்கிறது இல்லாமல் போயிடும். எல்லா தெய்வமே ராஜ அலங்காரத்தில் இருக்கும். ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் பட்டையும் ருத்ராட்சத்தையும் போட்டிருப்பாரு. அவர் ராஜ அலங்காரம் பண்ணவே மாட்டார். அதனால வந்து சிவனை கும்பிடாதே, இருக்கிறது இல்லாமல் போயிடும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. சோதிச்ச எல்லாருமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சுதான் தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். எதுக்காக கடவுள்லாம் சோதிக்கிறாரு யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக சோதிக்கிறாரு? மனுஷங்களோட புத்தி அப்படி குரங்கு புத்தி. ஒன்று நல்லா இருக்கேன், அதை விட நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தாவிடுவாங்க. அது மாதிரி புத்தி. ஒரு கடவுளை கும்பிடுவான், அந்த கடவுள் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேராக திருச்செந்தூருக்கு போகிறது. ஏண்டி எல்லாரும் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கடலில் உட்காந்துட்டு வராளுங்க. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா சுப்பிரமணிய கடவுள். ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை பேர் இருக்குது? 108 நாமங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சுப்பிரமணியன் என்ற பேரை மட்டும் ஏன் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க அப்படின்னா, திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேர் இருக்குது. திருச்செந்தூரில் பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாங்க. பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். பன்னீர் இலைனா பன்னீர் வாடலாம் வராது. அந்த இலையில் பன்னீர் கோடுகள் இருக்குமா, அப்பேற்பட்ட அந்த கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேராக போயிடுறது ஆந்திராவுக்கு. நம்ம ஊரில் இருக்க சாமிலாம் கிடையாது. 400-500 கிலோமீட்டர் தாண்டி போய் ஆந்திராவில் இருக்க திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் கும்பிட்டா தான் நம்மளாம் சந்தோஷமாக இருக்குது. புரட்டாசி மாதம் வேறு தான். ஆனால் அந்த கோயிலுக்கு தான் நம்ம மக்கள் தான் அதிகமாக போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தான் அதிகமாக போகிறாங்க. அங்கே இருக்கிறது பெருமாளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே ஐதீகம். ஏன் போய் பெருமாள் மலையில் உட்காந்துருக்காரு? இருக்கிறது முருகப்பெருமான்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான்னு அந்த கோயிலை மட்டும் சொல்லட்டேன். நம்ம கூட்டம் அங்கே போகுன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி போக? 6 படை வீட்டையுமே நம்ம நாட்டில் வச்சுக்கிட்டு வேறு நாட்டில் போய் அங்கே வேறு போய் முருகனை பார்க்கணுமா? அதான் எல்லா கோயிலும் முக்கு கட்டி வச்சுருக்காங்களே முருகன் கோயிலை அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டமே போகாது. 250 கோடி போன வருஷம் வசூலாயிருக்கு திருப்பதிக்கு. 220 கோடி வசூலாயிருக்கு திருச்செந்தூருக்கு. எல்லா காசையும் கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டுட்டு சாமிக்கிட்ட போய் காசு கேட்குறது. காசு இல்லை, காசு கொடு, ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை கொடு. சாமி கேட்டுச்சவங்ககிட்ட காசு, அது நகையை பார்க்கணும். அவ்வளோ நகை செஞ்சு போட்டிருக்காங்க அந்த உண்டியல்லாம். ஒருத்தங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி 1.5 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோனை போட்டு வந்திருக்கான் திருப்பதி உண்டியல்ல. திரும்ப போய் கேட்டிருக்கான், தெரியாமல் விழுந்துருச்சுன்னு. என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? கோவில் நிர்வாகத்துக்கு கோயில் சொத்து போப்பா அமுச்சு விட்டாங்க. தெரியாமல் விழுந்தாலும் கோயில் சொத்து தான் போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்க சாமியெல்லாம் நம்ம கும்பிட்றதே கிடையாது. வெளிநாட்டில் போய் வெளியூரில் இருக்க சாமியை வந்து கும்பிட்டு ஆந்திராக்காரவங்களாம் வாழ வச்சாதான் நமக்குலாம் சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ண, அந்த கோயிலை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. எதுக்கு பெரிய இடத்த பொல்லாப்ப நமக்கு? அதனால் இருந்துட்டு போகுது. நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்க சாமியை கும்பிட்டு அந்த தெய்வத்தோட சக்தியை பெறணும்னு மட்டும் நினைக்கணும். திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எந்த உலகத்திலேயாச்சு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் எங்கேயாச்சும் இருக்கா? திருவண்ணாமலை மட்டும்தான். எதுக்காக திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க? ஏன்னா சிவபெருமான் அங்கே தான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது.
அதனால தான் திருவண்ணாமலை மட்டும் மனசால் நினைச்சாலே முக்தி கிடைக்குமா. அப்போ ஏற்பட்ட சிறப்பான ஆலயத்தில் நம்ம ஊரில் விட்டுவிட்டு வெளிநாட்டில் போய் சாமி கும்பிடுறது யாராச்சும் போய் இனிமேல் கும்பிடுங்க இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் நல்ல பெற்றுவிட்டு பணியை தூங்கினார். எழுந்தாடடி தில்லையிலே அதை பாடவந்தே கைதறிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவபெருமானோட ஆலயத்துக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். கும்பிட்டுருக்கீங்களா? வாயை இப்போ திறக்கலை நீங்களா? நான் பாட்டுக்கு உள்ளே போயிடுவேன். பேசுங்க வாயை திறந்து. சிவபெருமானுடைய ஆலயத்தில் ஆல்ரவுண்ட் அண்ணன் தாளக்காரனை மண்டை புழங்க போகுது. வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரர் ஒருத்தர் இருப்பார். ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததற்கான காரணம் என்ன? சித்திரை மாதம் பேர் வச்சது காரணமே சித்திரகுப்தன் பிறந்தனால தான் சித்திரை மாதம் வந்துச்சு. அவர் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா யமதர்மனோட கணக்கு பிள்ளை. இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. கடவுள்கள்லேயே 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்குது. ஒன்று யமதர்மனுக்கு, இன்னொன்று சிவபெருமானுக்கு. அதான் சிவனோட சொத்து குலநாசம்ன்றோம்ல, அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் சண்டிகேஸ்வரர் சிவனுடைய ஆலயத்தில் வலதுபுறத்தில் இருப்பார். இவரெல்லாம் எப்படி சொன்னால் புரியும்னா செவுட்டு சாமின்னு சொன்னால் தான் புரியும். கை தட்டி கும்பிடுவீங்கல்ல, ஞாபகம் வந்துருச்சு.
சாமிக்கிட்ட போய் கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, சாமியை பார்த்து கண் அடிக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் அநியாயமாக பண்ணுறீங்க நீங்கள்லாம். யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியலை. இருந்துட்டு போகுது. சாமிக்கிட்ட போய் என்ன பண்ணணுமா, சிவனுடைய சொத்து, அவருடைய பக்தியை தவிர அவரோட சொத்து எதையுமே எடுக்கலன்ட்டு சண்டியே சொல்லிட்டு போய் கையை தொடச்சி காமிச்சிட்டு அவரை கும்பிட்டுட்டு வரணுமா. ஆனால் நம்ம மக்கள் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. அவருக்கு காது கேட்காதுன்னு காது ஓங்கி தர்றது விட்டு அவர் காதலே அடிப்பீங்க போல. அந்த அநியாயம் பண்ணுறீங்க. சிவனோட லிங்கத்துக்கு நந்திக்கு இடையில போய் சாமி கும்பிடக்கூடாது. அதே பெரிய பாவம். சிவனோட சிந்தையில் இருக்க யாரையுமே கிடைக்கக்கூடாது. நந்தி பகவான் சிவனோட சிந்தையிலே இருப்பவர். அவருக்கு இடையிலே போய் சாமி கும்பிடக்கூடாது. இவங்க போய் கை தட்டுறது அப்படிலாம் கும்பிடக்கூடாது. மகாலட்சுமியோட ஆலயத்துக்கு, இப்போ கருமாரியோட ஆலயத்துக்கு இல்லை நம்ம ஆத்தாவோட கோயிலுக்கோ போனோம்னு வச்சுக்கோங்களேன், சாமியை கும்பிட்டு கோவிலில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும். அப்போ தான் சாமி நம்ம கூட வரும். இதே பெருமாளுடைய ஆலயத்துக்கோ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். கோயிலில் உட்காரக்கூடாது. என்ன காரணம், நம்ம உட்கார்ற இடத்துலையே மகாலட்சுமி உட்காந்து போகலாம். அப்படி பெருமாளை ஒரு மாதிரி கும்பிடணும், சிவபெருமானை ஒரு மாதிரி கும்பிடணும், பட்டை போடுறது ஒரு மாதிரி கும்பிடணும், நாமம் போடுறது ஒரு மாதிரி கும்பிடணும். அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை சொல்லக்கூடிய ஐவகடலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரி 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லைன்ற எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றி விடுத பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க நான் காவல் புரிய வந்திருக்கேன். என்னுடைய உயிர் தோழி எடுத்து வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். நேரா நம்ம ஊருக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு பேர் அழகு. சின்ன தம்பி பட குஷ்பு மாதிரி இருப்பா, சும்மா கிடையாது. ஆமா, அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்களா தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அதுக்கு முன்னாடி சொந்த பந்தங்களுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன், கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேனை, சண்முகனை, சரவணனை, குகனை, ஆறு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானை நினைச்சு பாடுறேன், ஆடுறேன், வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. முருகப்பெருமான் மீது நாட்டாமை சித்திக் அவர்கள் இங்கு மீனாட்சி அவர்களுக்கு 100 ரூபாய் என்பது பெறுகிறார். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகும், நாடா குழு சார்பாகும் நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால எப்பேற்பட்ட காதல், காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காவல் பார்க்க பிடிக்கல. முருகப்பெருமான் மீது காதல் வந்துருச்சு. ஏன் தெரியுமா முருகரை காதலிச்சேன்? ஏன் முதல்ல எப்படி காதலிச்சேன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஏன் காதலிச்சேன்னு சொல்றேன், கேளுங்க. காவல்துறை ஐயா அவர்களை நமது மேடைக்கு விழா கமிட்டியர்கள் கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உயர் திரு காவல்துறை ஐயா அவர்கள் இருவரையும் 3 பேரும் கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். பொன்னாடை பெற்று செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். மறைந்திருந்தே பார்க்கும் மருமமின சுவாமி, மறைந்திருந்தே பார்க்கும் மருமமின அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமமின அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமமின நவர
காதலியுடைய காதல் முருகப்பெருமானை ஏன் தெரியுமா காதலிக்கிறேன்? ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகா இருப்பாரு. அழகென்ற சொல்லிக்கே முருகர் தானே சொல்லுவோம். அவர் மட்டும் அழகு கிடையாது, அவர்கிட்ட இருக்க எல்லாமே அழகா இருக்கும். ஆயுதத்திலே அழகு எது தெரியுமா? வேல் தான். பறவையிலே அழகு எது? மயில் தான். அப்போ அழகா இருக்க எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட தான் வச்சிருப்பாரு. கையில ஒரு செங்கோல் வச்சிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? கொட்டாய் விட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணோன்னு தெரியாது. செங்கோல் ஒன்று வச்சிருப்பாரு. செங்கோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நாட்டை அரசாளுகிற மன்னர்கள் கையில் தான் இருக்கும். ஆனால் கடவுள் கையில் செங்கோல் இருக்கிறது ஒன்று மதுரை மீனாட்சி கையில், இன்னொன்று சொக்கநாதர் கையில், இன்னொன்று முருகர் கையில். எதுக்காக எந்த நாட்டை முருகப்பெருமான் அரசாண்டாரு? எதுக்காக அவர் கையில் செங்கோல்? சொக்கரும் மீனாட்சியும் வச்சிருக்காங்கன்னா பாண்டிய நாட்டை அரசாண்டாங்க, அதனால செங்கோல் வச்சிருக்காங்க. இவர் கையில் எந்த நாட்டை அரசாண்டாரு அப்படின்னா அந்த மீனாட்சி போய் சொக்கநாட்டை கேட்குற, ஐயா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரி நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெக்கணும்னு சொல்லி கேட்க, சொக்கநாதர் என்ன சொல்றாரு? அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனாட்சி கர்ப்பமா இருந்த காரணத்தினால தான் மீனாட்சியை விட கூடுதலாக சொக்கநாதர் ஆட்சி புரிவார். இவர் 7.25 மாதமும் இவங்க 4.25 மாதமும் ஆட்சி புரிவாங்க. அது காரணம் என்ன? இவர் கூடுதலாக ஆட்சி புரியறதுக்கான காரணமே இவங்க கர்ப்பமா இருந்தனால தான். மீனாட்சி வந்து கர்ப்பமா இருந்த காரணத்தினால தான் அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. மீனாட்சிக்கு பிள்ளையாக பிறந்தவர் யார் அப்படின்னா முருகப்பெருமானே உக்கிரபாண்டியன் என்ற பெயரிலே மதுரையின் பதியில் பிறந்தார். அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்துரு அவர் கையில் ஆட்சியை ஒப்படைத்து செங்கோலை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் தெய்வமானதாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. இப்போ முருகப்பெருமான் கையில செங்கோல் இருக்குன்னா எந்த நாட்டு அரசாண்டனால அப்படின்னா அவரும் பாண்டிய நாட்டை உக்கிரபாண்டியன் என்ற பெயரில் அரசாண்டனால தான் அவர் கையில் செங்கோல் இருக்கு. மீனாட்சி கையில் கிளி இருக்கிறது போலவே முருகப்பெருமான் கையிலையும் கிளி இருக்கு. அந்த கிளி யாரு அப்படின்னா அருணகிரிநாதர் கிளியாக மாறி 51 கந்தர் அனுமதி பண்ணார். 51வது கந்தர் அனுமதி தான் எது அப்படின்னா உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணேன்னு சொல்லி அப்பேற்பட்ட சிறப்பு அந்த முருகப்பெருமானுக்கு தான் இருக்கு. முருகப்பெருமான்லாம் கும்பிடுறான். கும்பிட்டா பெண்கள்லாம் எப்படி கும்பிடுவாங்க? கல்யாணம் ஆன பெண்கள்லாம் முருகர் மாதிரியே வந்து பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. என்ன காரணம்? ரொம்ப ஞானமானவர், ரொம்ப ரொம்ப அழகானவர். ஆனால் யாராச்சும்
கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் முருகர் கோயிலுக்கு போய் எனக்கு முருகே மாதிரியே புருஷன் வேணும்னு கேட்டிருக்கமா? கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா அவருக்கு 2 பொண்டாட்டின்றனால கேட்க மாட்டாங்க. 2 பொண்டாட்டி அந்த ஆளு மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? சிறந்த கணவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தானே. வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதல் இரவன்று வள்ளியுடைய காலை தூக்கி தன் மேலே வச்சு வள்ளியின் காலை அமுக்கி விட்டார. வள்ளி கேட்குறாங்க, சாமி நீங்கள் போய் என் காலை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முருகப்பெருமான் சொன்னார், அம்மா என்ன திருமணம் முடிக்கணும்னு சொல்லி நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளியுடைய காலை தூக்கி தன் மேலே வச்சு அமுக்கினாரா. அதனால அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லப்பட்ட வார்த்தை, சிறந்த கடவுளும் அவர் தான், சிறந்த கணவரும் அவர் தான். அதனால முருகப்பெருமான் மாதிரில எனக்கு கணவர் வேணும், அந்த முருகரே கணவராக வேணும். அதனால எப்பேற்பட்ட காதல். மீனாட்சி அவர்களுக்கு வளர்ந்து வரும் ஸ்ரீ வள்ளிநாயகம் மதுரை மீனாட்சி அவர்களை பாராட்டி தெய்வத்திரு சி செந்தில்குமார், ஏஎஸ் செந்தில், செந்தூர் டிரான்ஸ்போர்ட் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகும் நாட குழு சார்பாகும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் தேடி வரும் மகளே சோலைமலை ஓரும் கோல கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் தேடி வரும் சோலைமலை ஓரம் சோலைக்குயில் காதல் என்னுடைய காதல். நன்றி எதிரி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அதனால முருகப்பெருமான காதலிக்கிறேன்னு சொன்னேன். யாருக்குமே கோவம் வரலையா? அவ்வளவு கோவம் இருக்கு. அந்த கப்பிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கை தட்டிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க. சரி அண்ணே
ஏன் கோவம் வருது? ஏன் கோவம் வருதுன்னா அப்புறம் இவ்வளவு கூட்டத்துல இப்படி சொல்லும்போது கோவம் வராதா? அப்ப நான் வீட்டுக்குள்ள சொன்னா கோவம் வராதா? கோவம் வருமா? அதிகமா அப்படி கிடையாதுண்ணே. நான் யாருக்காக காதலிக்கிறேன் நீங்களா நினைக்கிறீங்க? யாருக்காக? எங்க அண்ணனுங்க எல்லாருக்காக தான். ஒண்ணும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி இருந்துட்டு போகுது. உங்க எல்லாருக்கும் இங்க பாருங்க, எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். நாளைக்கு முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? கல்யாண விழாவை சிறப்பிக்கிறதே நாங்க. அப்படி நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. அம்மா தாயே, அதுக்கு இன்னும் நாள் இருக்கே. என்ன திருவோட? அவ்வளவு சீக்கிரம் ஏன கிடையாது. சிதம்பரத்தில் இருக்க 21,600 தங்க ஓடுகள், அதுல இருக்க ஒண்ணு ஒண்ணா கொடுப்பனா. நீங்க எல்லாம் பிள்ளை குட்டியோட பொழைச்சுப்பீங்களா? பிள்ளை குட்டியோட களிதான் தீங்கணும் உள்ள. ஏன்னா அப்புறம் இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துற மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டுவோம்? அடுத்த வருஷம் நிப்பாட்டுறான். நல்ல நிலைமையில தான் நிப்பாட்டுவோம். எத்தனை வயசுல காதலிச்சு? 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவர்தான் கட்டுவேன், இல்லனாலும் அவர்தான் கட்டுவேன். காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கணும். பரவாயில்ல, அண்ணன மாதிரியே இருக்கு. எத்தனாவது அண்ணியா? அதனால எப்பேற்பட்ட காதல், அவருக்காக எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும். வெற்றி 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 என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. காதலின் சங்கு கண்டெடுத்து வந்தேன், உங்கார ஓசையிலே மெய் மறந்தேனா. ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன், ஆனந்த வேலைதனில் மிதந்து வந்தேனா. பொற்களமே என் வானம் தேடி வந்ததோ, தமிழ் என் மௌனம் பாடி நின்றதோ. மயில் தூகையே ஒரு மணி வீணையாய் தயமாறாதடி மீட்டுறத. வெற்றி வெற்றி என்று சொல்லி கோகிமணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வளரது மீறி மண்ணுலகம் தாண்டி வைபோக ஊர்வலமாய் போய் வரலாமா. சொர்க்கப்புரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காதவர்கள் எல்லாம் வாங்கிடலாமா. வைப்பூசிடும் பெண் பாவை மாடி நின்றதோ, தாமரை பொன் வண்டை தேடி நின்றதோ. சுபவேளை இந்த சுபநாளிலே நல்ல தேனாட்டில் நீராட்டவாவா. வெற்றி வெற்றி கோயில்மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில்மணி முத்தம்மா, சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. இப்பேற்பட்ட காதல் அதனால
ரசிகர்களோட விருப்பத்துக்கு இணங்க சொர்க்கத்தின் வாசல் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே சொர்க்கத்தின் வாசற்படி